ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சார் இருக்கார். சாருக்கு வந்து இன்றைக்கி 5th டே ஆஃப் கிளாஸ் அண்ட் டாஸ்க் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் வலசரவாக்கம் டு டி நகர் இன் மார்னிங் பீக் டைம். ஸோ மார்னிங் பீக் டைமில் ஒரு ஃபுல் டிராஃபிக்கில் எப்படி ட்ரைவ் பண்ணணும், என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து டாஸ்க் நம்பர் 1 இன்றைக்கி ஆக்சுவலாக சாருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நியர் சந்திரா மால். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பம்பர் டிராஃபிக். ஸோ ஹவு டு டிரைவ் இன் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இன் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார். ஸோ ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இதில் மோடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவிங் மோட். அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஏஎம்டி டிரைவிங்கே எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரேக் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும் ஏஎம்டியில். ஸோ இப்போ நீங்கள் லெக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் சாரோட லெக்ஸில். ஸோ வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணோம். பட் இப்போ டிரைவிங் மோடில் தான் இருக்கும் நம்ம. ஸோ நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரேக் ஆக்ஸ் ஆஸ் அ கிளச். ஸோ இப்போ மேனுவல் வெஹிக்கிளில் கிளச் வந்து நம்ம லீவ் பண்ணால் வெஹிக்கிள் மூவ் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்லேயும் கால் எடுத்தால் மூவ் ஆகும். ஸோ சிம்பிளாக எப்படி நம்ம ஏஎம்டி டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும், வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறோம், டிரைவிங் மோடில் போடுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம், பிரேக்லேயும் கால் எடுத்தோம், வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மோடோட ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரலில் இருக்கும் வெஹிக்கிள். நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை நியூட்ரலில் இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டோம்னா இப்போ வண்டி நிற்கும். பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் வெஹிக்கிள் ஒன்றும் ஆகாது. இப்போ திருப்பி நம்ம பிரேக்கில் கால் வச்சுன்னு டிரைவிங் மோடு போட்டோம் அப்படின்னா பிரேக்லேருந்து நம்ம கால் எடுக்கும்போது வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியது தான். ஸோ ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏஎம்டி கார் பொறுத்த மட்டில். ஸோ லெஃப்ட் லெக் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கணும். அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் சார் பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னா வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா வண்டி ஸ்பீடாக போகும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேஷன்லேயே தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சார் ஒரு லேன் எடுத்துக்கணும், எதர் ரைட் லேன் ஆர் லெஃப்ட் லேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லேன் இஸ் நாட் அப்ளிகபிள் அண்ட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. பிகாஸ் லெஃப்ட் லைனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஷேர் ஆட்டோ இவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணுவாங்க. நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும், பஸ் ஸ்டாப் இருக்கும். அண்ட் லெஃப்ட்ல இந்த மாதிரி ஷாப்ஸ்லேருந்து வெளில வர வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ், மால்ஸ். ஸோ இவங்களோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும் லெஃப்ட்லேருந்து. ஸோ ஃபோரம் மாலுமே இந்த ரோட்டில் தான் இருக்கு, அண்ட் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு அப்ஸ்டக்கிள்ஸ் வரதுனால நம்ம ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இதே நம்ம ரைட் லைனில் மூவ் பண்ணோம் அப்படின்னாலே தட் வில் பி ஃபைன் அண்ட் பெட்டர். அண்ட் மோர் ஓவர் ஒரு 200 மீட்டர்ஸ் to 300 மீட்டர்ஸ்க்கு அப்போ தான் ஒரு கேப் இருக்கும். யூ டர்ன் பண்ணுறதுக்கோ ரைட் டர்ன் பண்ணுறதுக்கோ அது வரைக்கும் கேப்பே கிடையாது. ஸோ அதனால ரைட்டில் வந்து மர்ஜிங் ஆகிற வெஹிக்கிள்ஸோ இல்லை லெஃப்ட்லேருந்து மர்ஜ் ஆகிற வெஹிக்கிள்ஸோ இல்லை சிக்னல்ஸோ எதுவும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரெச் நம்ம இதில் ட்ரை பண்ணும்போது ரைட் லைன்லேயே ட்ரை பண்ணலாம் வியூவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோடோட விட்த்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நம்மளோட அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கணும். பட் இந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் பீப்புள்ஸோட கிராசிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேன் ஃபார்மேஷன், செகண்ட் திங் இஸ் வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், தேர்ட் திங் இஸ் ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். இந்த ரோட்டில் நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிள்ஸுக்கும் சைடில் போகிற வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்டை மெயினாக ப்ரெடிக்ட் பண்ணணும். அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவர் கரெக்டாக அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணி. இப்போ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த இண்டிகேட்டரும் போடல. பட் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். இஸ் கோயிங் டு மேக் அ யூ டர்ன். ஸோ இந்த மாதிரி அவர் யூ டர்ன் பண்ணும்போது அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கணும். பட் அவர் இண்டிகேட் பண்ணல. இப்போ நம்ம ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம ஆட்டோ பின்னாடி போய் நின்ட்டோம் அப்படின்னா சடனாக ஒரு பிரேக் அடிக்கும்போது நம்ம அவர் பின்னாடி போய் இடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க இண்டிகேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு முன்னாடி நல்லாவே ஸ்பேஸ் இருந்தது, அவர் அப்படியே போக வேண்டியது தான். பட் அவன் இடத்துல அன்னெசரியாக ஸ்லோ பண்ணுறாரு. ஸோ தட் டினோட்ஸ் தட் இஸ் கோயிங் டு டூ சம்திங். அவர் ஏதோ பண்ண போறாருன்னு அர்த்தம். மேபி அவர் யூட்டர்ன் பண்ணலாம், இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை வண்டி அவர் லெஃப்ட் கொண்டு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அன்னெசரியாக ஒரு வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னா தென் வி ஹேவ் டு ப்ரெடிக்ட். ஸோ அவங்க ஏதோ பண்ண போகிறாங்க, நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். அதெல்லாம் தான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக கெயின் ஆகணும். இந்த ரோட்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது யார் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நடுவில் வந்தாலும் நம்மளோட ஸ்டீரிங் வந்து ஷேக் ஆகிடக்கூடாது. ஸோ இதில் நம்ம ரைட்டாக லெஃப்ட்டில் வந்தால் லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும், லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கரெக்ட் பொசிஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் பி அ 9 o'clock position and right hand should be on a 3 o'clock position. ஸோ ஒரு டைம் வாட்சில் பார்த்தீங்கன்னா 9 o'clock இங்கே இருக்கும், 3 o'clock அங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஹேண்ட் ரெண்டுமே ஹோல்ட் ஆகணும். அதே மாதிரி எப்படி ஹோல்டு பண்ணணும் நான் சார்ட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இப்படி பிடிச்சிப்பாங்க, அப்படி பிடிக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் பெயின் அஸ் ஷோல்டர் பெயின்லாம் வராது நமக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். 5th பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர வெஹிக்கிள்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்.
ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரைட் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். மிரர் அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து என்ன லேனில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும். 6th பாயிண்ட் இஸ் கெய்னிங் த ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஆக்சிலேட்டரோட லெவலில் ஜஸ்ட் ஒரு 40% தான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அவர் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரோடுக்கு இந்த ஸ்பீட் இஸ் ஃபைன் அண்ட் பெட்டர். ஸோ அதை தான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சிலேட்டர்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்பீடை. ஸோ வென்எவர் வி வாண்ட் டு பிரஸ் த பிரேக், வென்எவர் வி வாண்ட் டு ஸ்லோ டவுன் த வெஹிக்கிள், ஸ்லைடாக பிரேக் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் அப்படியே லெஃப்ட் லேனில் வந்துக்கோங்க, இங்கே லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு. ஸோ இந்த இடத்துல லேன் ஷிஃப்டிங் கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஐ டோல்ட் ஹிம் டு கம் லெஃப்ட் லேன். ஸோ ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த லெஃப்ட் மிரர். ஸோ லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கிராஜுவல் ஆகும் சார் லெஃப்ட்டில் அப்படிங்க, ஸ்லோலி கிராஜுவலி. வெரி குட். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ஸ்டீரிங் திருப்பிங்க. பர்ஃபெக்ட். எஸ், மேக் அ மூணு. அண்ட் 7th பாயிண்ட் இஸ் அப்சர்விங் த சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேகே நகர் போகிறதுக்கு ரைட்டில் எல்லாருமே டர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம நேராக வடபழனி போகிறோம். ஸோ அப்போ நம்மளோட பர்பஸ் ஸ்ட்ரைட்டாக போகிறது. ஸோ நம்ம சிக்னல்ஸ் ஜங்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ எந்த சிக்னலில் எப்போ நம்மளுக்கு வெஹிக்கிள்ஸ் கட் ஆகும், ஸோ அப்படின்றதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் நம்மளோட டே பை டே மூவ்மெண்ட்லேயே. இப்போ சாரோட பேசிக் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வடபழனி கோடம்பாக்கம் இந்த சைடில் போவார். தென் ஹில் பி டேக்கிங் கேகே நகர் அண்ட் அந்த வழியாக ஏர்போர்ட் போவார், இல்லை போரூர் போவார். ஸோ இந்த 3 வே தான் வந்து அவரோட ஃப்ரீக்வெண்ட்டு. சம்டைம்ஸ் he will go to கோயம்பேடு. ஸோ இந்த 4 ரூட்லையுமே வந்து நம்ம அவரை கரெக்டாக தரோவாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சிக்னல்ஸில் எந்த சைன் போர்ட்ஸ் இருக்கு, ஸோ எங்கே ஜங்ஷன்ஸ் இருக்கு, எங்கே பேரிகேட்ஸ் இருக்கு, எங்கே வெஹிக்கிளோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கு, எங்கே வெஹிக்கிளோட ஃப்ளோ கம்மியாக இருக்கு, எந்த இடத்துல எந்த லேனில் போகணும், எந்த லேனில் போனால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார் கிட்ட. ஸோ இதெல்லாம் ரூட்ஸ் நம்ம முதல்ல பழகிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது பாதி டிரைவிங்கில் நம்ம ஈஸி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வியூவர்ஸ் இன்னைக்கு டாஸ்க்கு. ஸோ அகைன் ஐ ரிப்பீட், மூவிங் ஆன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், லேன் ஃபார்மேஷன், மிரர் அப்சர்வேஷன், predicting the movement of other vehicles, gaining the speed control, gaining the steering control, adjustment for other vehicles, observing the signals, sign boards, junctions, U-turn boards, all. ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் தான் இந்த டாஸ்கில் கவர் ஆகுது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ and you come to a conclusion how we are training the clients and how the clients are getting trained. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் கிளச் அண்ட் கியர் மட்டும் இருக்காது, கியர் ஷிஃப்டிங் மட்டும், அந்த வேலை மட்டும் இருக்காது. மற்றபடி அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரெடிக்டிங், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே சேம் தான் மேனுவல் கார் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ and you come to a conclusion how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. Followed by this video, I have a Facebook page named Nidhi Driving Instructors. ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம கிளைண்ட்ஸோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ், ட்ரைனிங் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.